கூலி ரீசெண்டாக நம்ம எல்லாருமே தேட்டரில் பார்த்துருப்போம். ஸோ 50 வருஷ லெகசியை ஒரு 50வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஸோ என்னதான் வீட்டில் நிறைய பேருக்கு நிறைய ஆக்டரை பிடிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே வந்துட்டு காமனாக வந்துட்டு ஒருத்தர் பிடிக்குன்னா அதில் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டிப்பாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆக்டருக்குள்ளேயுமே இவரோட ஒரு சாயல் ஏதோ ஒரு சீனில், ஏதோ ஒரு டைலாக்ல, ஏதோ ஒரு பார்வையில், ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸில் இவரோட சாயல் எல்லா நடிகருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ அவரோட 50 வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் கூலி. பட் இந்த கூலியை பார்த்து முடிக்கும் போது நிறைய பேருக்கு, முக்கியமாக அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னே சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளேல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பல பேருக்கு வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு போனவங்களுக்கு ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீன் பிளேல சில விஷயங்கள் மாற்றினா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எனக்கு பிரச்சனையே தோணுச்சு. உடனே நீ வந்துட்டு கேட்கலாம், நீ என்ன பெரிய இதுவா அப்படிங்கிற மாதிரி. நான் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, பட் இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு ஆடியனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அது நிறைய பேர் வந்துட்டு தனித்தனியாக சொல்லுவாங்க. பட் நம்ம தான் சேனல் வச்சிருக்கோமே, அதில் சொன்னால் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் எல்லா வீடியோவுமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் வரும். அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷன்னா ஒரு பர்டிகுலர் சேனல் லாஸ்ட் இயர் இந்தியன் 2 வரும்போது நிறைய பேத்தியா எல்லாத்தையுமே வந்துட்டு பூர்த்தி பண்ணல. பட் இருந்தாலும் அதோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு மாற்றி அமைச்சிருப்பாங்க. சஞ்சய் கிரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட டீம் மேபி எத்தனை பேர் வேலை செய்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவரோட இனிஷியல் நரேஷன் இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கேளுங்களேன், அந்த படத்தையும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வரும். ஸோ அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்களாம் ப்ராப்பரான ரைட்டர்ஸ். பட் நான் வந்துட்டு ரைட்டர் கிடையாது. அண்ட் நான் வந்துட்டு ஜஸ்ட் கதை சொல்கிறேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஸ்டார் வார்ஸ் பேசிட்டு இருக்கிற ஒருத்தன் தான். ஸோ நான் வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் பிளேவோட உங்ககிட்ட நரேட் தான் பண்ண போகிறேனே தவிர்த்து ஸ்டோரி வந்துட்டு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். சில இடங்களில் வந்துட்டு கதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரியை மாறிப்பட்டு நான் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சில விஷயங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுச்சு இல்லையா, அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஒரு வாட் இஃப் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை முக்கியமான ஆட்கள் யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா காப்பிரைட் கீப்ரைட் போட்டுறாதீங்க. நான் வந்துட்டு முழுக்க ட்ரெய்லர் கிளிப்ஸ் வரைக்கும் அதே சமயம் அதே ஸ்லோ மோல போட்டு அதையுமே ஆர்டராக யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோரியை வந்துட்டு மேட்ச் பண்ணுறக்காக பார்க்குறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரிஜினல் மூவி வந்து தேட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹெச்டி மூவி போட்டாலும் காப்பிரைட் பிரச்சனைகள் வரும். பட் அதனால் அது எதுவுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெய்லர் கிளிப்ஸை வந்துட்டு அன்னிவனாகவே இருந்தாலும் அந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் வந்துட்டு வித்தியாசமாக கன்வே பண்ணுறேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் வேல வந்துட்டு நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ கைண்ட் ஆஃப் இது வரைக்கும் நான் பேசின எல்லாமே வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுக்கோங்க இந்த 2 நிமிஷத்தை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ராப்பராக வந்துட்டு எந்த வருஷத்தில் எக்ஸாக்ட்லி நடக்குது அப்படிங்கிறது சொல்லப்படலை. பட் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்துட்டு மூவியில் இருக்கும். நம்ம சத்யராஜ் சார் அவர்களோட வீட்டுக்கு போகும்போது 1982 வந்துட்டு அந்த வீடு கட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு இந்த கதையை எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு 1992 தான் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் காலங்கள் நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து 2022 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரியும் வந்து நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு 30 இயர்ஸ் கேப் வந்துட்டு 1992 இருந்து 2022 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இல்லை அது 1995 இருந்து 2025 வச்சுக்கிட்டாலும் ஓகே, உங்களோட விருப்பம் தான். பட் எனக்கு வந்துட்டு அது ஆப்டாக இருந்தது. 1992 வந்துட்டு கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு, 1992 இருந்து 2022 வரைக்கும். ஸோ நான் அப்படியே அதில் போய்க்கிறேன். ஓகேங்களா, ஃப்ளோவில். ஓகே, டேரக்டாக இப்போ கூலியோட கதை என்னன்னு நம்ம திரைக்கதை மாற்றி பார்த்துடலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. Welcome home. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 2017. ஸோ 2017 விசாகப்பட்டினத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அம்மா இல்லாமல் 3 பொண்ணுங்களை வளர்த்திட்டு இருக்காரு. அதுதான் நம்ம ராஜசேகருக்கு 3 பொண்ணுங்க. ஸோ அந்த 3 பொண்ணுங்க தான் ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா, அதுக்கப்புறம் மோனிஷா பிளெஸி. ஸோ இவங்களோட படத்தில் இருக்கக்கூடிய பேர்கள் என்ன அப்படின்னா பிரீத்தி, ரேவதி, பிரியா. சின்னதாக மூத்த பொண்ணு வந்துட்டு பெருசாக ஆசை கனவு எதுவுமே இல்லை அப்படின்னாலும், ஏன்னா 2 தங்கச்சிங்க தான் வந்துட்டு எப்பவுமே அந்த பொண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சாங்களே தவிர்த்து அவங்கள வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காத ஒரு அக்கா தான் நம்ம பிரீத்தி, அதாவது ஸ்ருதி ஹாசன். ஸோ அதனால் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு R&D அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்லயோ ஏதோ ஒரு கார்பரேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். பட் இருந்தாலும் அடுத்த 2 பொண்ணுங்க வந்துட்டு டாக்டர் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. பொண்ணுங்களும் ஆசைப்படுறாங்க. ஆனால் படிக்க வைக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட வருமானமும் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் ரிசர்ச் அண்ட் டெவலப்பராக இருக்கிறனால ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று செய்கிறாரு. அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் சேர். பட் ஆனால் அது ஆர்டினரி எலக்ட்ரிக் சேர் கிடையாது, ஒரு சிமெட்ரி மாதிரி. அதாவது ஜென்ரலாக ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கிரிமட்டோரியமில் போயிட்டு எரிக்கும் போது அதில் வர மாசு வந்துட்டு கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அதை தடுக்கிற விதமாக ஒரு சேரை கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு ப்ரோட்டோடைப் தான். ஸோ இதில் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஒருத்தரோட வந்துட்டு பொல்யூஷனே இல்லாமல் அவங்கள வந்துட்டு சாம்பலாக்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய ஒரு பொல்யூஷனை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோடைப்பை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ப்ரோட்டோடைப் வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுச்சு அப்படின்னா கிரிமட்டோரியம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி, இதனால் அவருக்கு நிறைய ஃபண்டு வரும் அப்படிங்கிறதையுமே நம்பி அவர் அரசாங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அதை வைக்கும்போது, பட் இது வந்துட்டு கெட்டவங்க கிட்ட கிடைச்சது அப்படின்னா, யாராவது மோசமானவங்க கையில்
போச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக கூட போய் முடியலாம். ஆமாம், ஏன்னா கொலை பண்ணுறது கூட ஆள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆக்கிலாம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நிராகரிச்சிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அவங்க கிட்ட இருந்தது கடைசி ஹோப்பே வந்துட்டு அதுதான். இதுக்கு மேலே எப்படி 2 பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது? ஆல்மோஸ்ட் அவங்க 2 பொண்ணுங்களுமே படித்து முடிக்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அடுத்து அவங்க வந்துட்டு எப்படியாவது காலேஜ்குள்ளே போய் ஆகணும். பட் அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வருது. பட் ஆனால் அந்த நம்பிக்கை வந்து நல்லது கிடையாது, கெட்ட சைட்லேருந்து அப்படின்னே சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ஒரு சிண்டிகேட்டோட ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 7 Seas அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ 7 கடல் 7 மலையை தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 7 கடலையுமே ஆட் கொண்டு வச்சிருக்கிறவங்க தான் ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப். பட் அதில் வந்துட்டு ஒரு கடல் பகுதியை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கிங் பின் அப்படிங்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ்க்கு சேர்ந்த சைமன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் நம்ம நாகார்ஜுனா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ராஜசேகரை பார்க்குறக்காக வராரு. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இவரோட ப்ரோட்டோடைப் வந்துட்டு எப்படியாவது அவர் அக்சஸ் பண்ணி அவர்கிட்ட ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன வேலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது ராஜசேகர் மறுக்கிறாரு. என்னன்னா அவருக்கு வந்துட்டு அதாவது நம்ம சைமனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 22 பேர் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு எப்படியாவது சாம்பல் ஆக்கணும் இருந்த இடம் தெரியாமல். இல்லை அப்படின்னா அவரோட பிஸ்னஸ்க்கும் அவரோட எதிர்காலத்துக்கும் வந்துட்டு பிரச்சனை ஆயிரும். ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. ஸோ அவரோட பிஸ்னஸே வந்துட்டு லிட்டரலி இந்த ஒரு டைம் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 99 வருஷத்துக்கு கவர்மெண்டோட ஹார்பர் வந்துட்டு லீஸுக்கு எடுத்து அவரோட வேலைகளை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த 22 பேர் வந்துட்டு எதுக்காக அழிக்கிறோம், எதுக்காக கொள்றோம் அப்படிங்கிறதே ராஜசேகர் தெரியாது. அதனால இந்த மாதிரி விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மிரட்டுறாங்க. அதனால 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்துட்டு மனசில் வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் மட்டும் தான் சமயத்தில் கூட இருப்பாங்க. சின்ன பொண்ணுங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து எடுத்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்புறம் இவங்க கிட்ட ப்ரோட்டோடைப் கிடைச்சதுன்னு நீங்க கேட்கலாம். எஸ், எப்படி அப்படின்னா ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னால தான் கிடைச்சது. அந்த கஸ்டம் ஆஃபீஸர் யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நம்ம சைமனோட பையன். ஸோ அப்பாவோட பிசினஸ்ல வந்துட்டு பெருசா ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும் தான் அப்பா கஷ்டப்படுறத பார்க்க முடியாத ஒரு பையன் இந்த மாதிரி நாங்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம், அது உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்துட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால கவர்மெண்ட் கிட்ட ஈஸி ஆக்சஸ் வாங்கி ஸோ அதை வச்சு இவங்க இல்லீகலாக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இனிஷியலி அது சக்ஸஸ் ஆகலை. பட் லேட்டராக வந்துட்டு அவர் தான் வந்துட்டு R&D ஆச்சே, ஒரு இன்வென்டர் மாதிரி தானே, அதனால பெர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு. பட் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவர் நினச்சி பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு கிடைக்குது. ஸோ இதை பார்த்து வந்துட்டு ராஜசேகருக்கு ஓகே என்னதான் நம்ம வந்துட்டு தப்பு பண்ணாலும் நம்ம பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் உணர்றது மட்டும் இல்லாமல் சரி வேற வழி இல்லை இவங்களோட இது இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வந்துடுது. அவங்களும் இதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு காசும் கொடுக்குறாங்க, டெட் பாடியும் கொடுக்குறாங்க, இவங்களும் எரிக்கிறாங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி இதுவே வந்துட்டு அப்படியே நடந்துட்டே இருக்கு 2017 இருந்து 2022 வரைக்கும். 2022க்கு அப்புறம் என்ன ஆகுது அதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு திருப்பு முனையா வந்து சேருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இவங்க இறந்து போகிறவங்களெல்லாம் பார்க்க இவங்கெல்லாம் ஏன் சாகுறாங்க, எதனால் இவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க அதெல்லாம் தெரியாமல் இருந்தவருக்கு ஒரு நாள் எதர்ச்சியாக பணம் வாங்கிட்டு போகும்போது எதர்ச்சியாக ஒரு கூலியை வந்துட்டு பார்த்துடுறாரு. பட் அந்த ஒரு கூலியை வந்துட்டு மறுநாள் அவர்கிட்ட டெட் பாடியாக வரும்போது தான் இவருக்கு சந்தேகம் எழும்புது, இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, ஏன் இங்கே இருக்கிற கூலிகளை வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதனால ஃபர்தராக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அப்படி நினைக்கும் போது தான் 2022 ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்குது. ஆனால் அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு முக்கியமான ஆள். அந்த ஆள் யாரு அப்படின்னா தயால், அதாவது தயாளன். தயாளன் யாரு அப்படின்னா நம்ம சைமன் என்னதான் வந்துட்டு அந்த கிங்பினோட ஒரு தலைவன் மாதிரி இருந்தாலும் அவர் அதிகமா இங்க இருக்க மாட்டார். அவரோட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி மொத்த இடத்தையுமே பாத்துக்கிறது இவர் தான். இவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒருவேளை ரகசியமா போலீஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவரெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிற பிசினஸ் வந்துட்டு பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர். பட் ஆனா அவரை பத்தின உண்மையான ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது. ஆனா இதை வந்துட்டு எப்படியோ தயாளன் கண்டுபிடிச்சாரு. தயாளன் எப்போ இந்த இடத்துல கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இவரு அன்னைக்கு காலையில் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வழக்கம் போல இந்த மாதிரி ஒரு புதுசா ஒருத்தர் வந்துட்டு போட்டு தள்ளி இருப்பாரு. யாரு ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவரை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம அவரோட டெட் பாடியை வந்துட்டு கொடுக்கலாம்னு சொல்லி தான் வந்திருப்பாரு. பட் ஆனா அப்படி வரும்போது தான் இந்த இடத்துல இவரை பத்தின உண்மையை வந்துட்டு கண்டுபிடிச்ச நம்ம ராஜசேகர் என்ன பண்றாரு அப்படின்னா கட்டி போட்டு அடிச்சு சாகடிக்க பாக்குறாரு. இது நடக்கிற ஒரு நாள் தான் 25 ஆகஸ்ட் 2022. ஸோ அப்புறம் அடிக்கும் போது வந்துட்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாரு. அவர் கெஞ்சல, பயப்படல, பெருசால எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாரு. என்ன அப்படின்னா 30 வருஷமா நான் ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன், அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கவேன் நீ உனக்கு மேல இருக்கிறவன் அவனுக்கு மேல இருக்கிறவன் எல்லாத்தையுமே வந்துட்டு சும்மா வச்சு செய்வான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்றது மட்டும் இல்லாம அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னதான் சிரிச்சுட்டு கேட்டாலும் அவரும் சிரிச்சுக்கிட்டு யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனை நீ பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, அதை அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை தான்
பவர் ஹவுஸ் அப்படியான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறேன் அப்படி மாதிரி சொல்லி நேரா நம்ம ராஜசேகர் வந்துட்டு அடிச்சே கொண்டுறாரு. பட் ஆனால் சாகருக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு, என்னோட டெத்தை எப்படியாவது நேச்சுரல் டெத் மாதிரி மாத்திரு, ஒருவேளை என்னை கொலை பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா உங்க யாரையும் அவன் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஒரு வார்னிங், ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இவர் டெத்தாக கட் பண்ணி நேராக வந்து சென்னைக்கு வராங்க. விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு. இப்போதான் நம்ம தேவா மென்ஷனை காட்டுறாங்க. தேவா மென்ஷனில் பசங்க எல்லாரும் புதுசாக 3 பேர் அங்கே வந்துட்டு இடம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு வரேன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்தெல்லாம் செலிப்ரேஷன் என்னன்னு பார்த்தா அது மேன்ஷன் டேவா. மேன்ஷன் டேங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும், சரக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் சரக்கு அந்த மேன்ஷனில் அலோடு கிடையாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய லீடரான, அதாவது மேன்ஷனோட ஓனரான தேவராஜ் அவர்கள் கிட்ட கேட்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் நம்ம தலைவரோட என்ட்ரி. என்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு சரிங்கிறாரு. பட் ஆனா மது தினம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி மொத்த சரக்கையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காக்டெயில் மாதிரி அடிக்கலாம்னு சொல்லி ஏமாத்தி எல்லாத்தையும் தள்ளி விட்டு சிக்கிட்டுன்னு ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. பட் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம அதிகமா சந்தோஷமா இருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு கவலை நம்ம பின்னாடியே வருமாமா. அப்படிப்பட்ட ஒரு கவலை தான் தன்னோட நண்பன் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னொருத்தர் மூலமா அவர்கிட்ட தேடி வருது. இதை கேட்டுன்னு அவர் உடஞ்சிடுறாரு. 30 வருஷம் ஆச்சு அவனை பார்த்து அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வலியும் சேர்ந்து அவர் நேரம் அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் இருக்கிற 3 பொண்ணுமே வந்துட்டு, 3 பொண்ணுன்னு சொல்றதை விட மூத்த பொண்ணுன்னு சொல்லலாம், நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்க, அதாவது பிரீத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களோட அனுதாபம்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி துரத்திடுறாங்க. என்னதான் துரத்தினாலும் முடிஞ்ச வரைக்கும் தூரத்துல இருந்தே தன்னோட உயிர் நண்பனோட இறுதி சடங்கெல்லாம் பாக்குறாரு. பட் இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் இவருக்கு அதிர்ச்சியா தெரியறது என்ன அப்படின்னா, அதிர்ச்சியும் தாண்டி ஆச்சரியமா இருக்குன்னு கூட சொல்லலாம். வேற யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல எத்தனை பேரை நம்ம இப்படி எரிச்சிருப்போம், ஆனா கடைசியில் உனக்கே இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுகிறதும் அவர் பேசுறதும் அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. அவர் பேசினதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எத்தனை பேரை எரிச்சிருப்போம், நம்மளுக்கே இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஒரு ஸ்டேட்மெண்டா வைக்கும்போது, நம்ம நிறைய பேர் எரிச்சிருப்போமா, எப்படி நம்ம ராஜசேகர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அவன் நல்லா படிச்சவன், ஒரு மேதாவியா இருந்தவன், அவன் எப்படி வந்துட்டு ஒரு பணத்தை எரிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டவுட் வருது. அதனால கடைசியா அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய ராஜசேகர் எங்க வேலை செஞ்சார் அந்த கம்பெனிக்கு போய் விசாரிக்கிறாரு. இல்லைங்க அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டானா 5 வருஷம் எப்படி பெண்களை வளர்த்திருப்பான் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு இன்னுமே டவுட் உண்டாக்குது. அதனால இவரோட டெத்தை பத்தின உண்மையான விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதனால தெரிஞ்சவங்களை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டு இவர்கிட்ட ஒரு காப்பி கிடைக்குது. அந்த காப்பியில பார்த்தா இவரை வந்துட்டு யாரோ கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை நேரடியா போயிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ருதிஹாசன் சொல்றது மட்டும் இல்லாம இது யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் ஸ்ருதிஹாசன், அதாவது நம்ம பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா, அதுலலாம் வந்துட்டு உடன்பாடு இல்லை, இதனால வந்துட்டு பிரச்சனை வந்துடும், இங்க பாரு 3 பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டிருப்பாங்க, ஆனா நான் இதுக்கு என்ன இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரீத்தி போயிடுறாங்க. பட் இருந்தாலும் இவர் சும்மா விடலைங்க. ஃபர்தரா வந்துட்டு இந்த கடைசி 5 வருஷம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த குடிபோதையில் வந்து பேசினவர்கிட்ட கேட்டா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அவர்கிட்டயே போறாரு. ஸோ அவர்கிட்டயே போனதுக்கு அப்புறம் என்னதான் ஒரு போதையில் இருந்தாலும் தான் தான் தேவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் தேவாவான்னு சொல்லிட்டு உன்னை பத்தி ராஜசேகர் நிறைய சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 5 வருஷம் நம்ம ராஜசேகர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாமே நம்மால் சொல்றாரு. அதாவது இவர் வந்துட்டு பொண்ணுங்களை படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டது, சைமன் வந்தது, அதுக்கப்புறம் சைமனுக்காக வேலை செஞ்சது. பட் ஆனா அந்த டெட் பாடிஸ் எல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெருசா அவருக்கும் தெரியல. இந்த விஷயம் வந்துட்டு குழப்பமா இருக்கு. பட் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சாரு. ஓகே, அந்த கிங் பின் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்புக்காக வந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதனால ஒருவேளை அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவருக்கு மைண்டுக்கு வரது என்ன அப்படின்னா, இந்த மிஷினை வந்துட்டு பிரீத்தினாலே ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு கேட்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாங்க, தயாளன் வந்துட்டு அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு ஒரு சின்ன ஒரு காயப்பட்டிருக்கும். சின்னல பெரிய காயம் தான். ஏன்னா கரெக்டா அந்த ஒரு டெட் பாடி பத்தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அவர்கிட்ட பேச வரும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கும். அதாவது நம்ம பர்டிகுலர் சைமன் குரூப்புக்கும் வேற ஒரு குரூப்புக்கும். அப்போ வந்துட்டு சைமன் வந்துட்டு அந்த இடத்துல தயாளன் தான் காப்பாத்திருப்பாரு. காப்பாத்தினப்போ வந்துட்டு இவருக்கு அடிபட்டிருக்கும். அடிப்பட்ட ஒரு மருந்து போட்டிருக்கும் போது தான் நம்ம ராஜசேகரையும் பிரீத்தியுமே வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு பார்த்திருப்பாரு. ஆனா கொஞ்சம் வந்துட்டு கண்ணு மங்களா பார்த்திருப்பாரு. அது அவருக்கு ஞாபகம் வர இந்த சமயத்தில் இன்னொரு பிரச்சனையும் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராஜசேகர் வந்துட்டு அவரை கொண்டதுனால அந்த டெட் பாடி வந்துட்டு அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணவும் இவருக்கு தெரியாதுல்ல, அதனால தண்ணியில தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ தண்ணியில தூக்கி போட்டதுனால வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அன்னைக்கு நைட் அவர் கொண்டாரு, மறுநாளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேற ஆகிடுச்சு. ஃபர்தரா அது வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற
மாதிரி யோசிக்கும் போது இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வர அந்த பொண்ணை தூக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இதே விஷயத்தை வந்துட்டு எப்படியோ கெஸ் பண்ண நம்ம தேவா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணுங்க எங்க இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு நேரடியா வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல போய் அங்க அடிக்க வந்த ஆளுங்க கிட்ட இருந்து அந்த 3 பொண்ணுங்களையும் காப்பாத்துறாரு. பட் அதனால காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஆள் மட்டும் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போக வந்தா மெஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படி மாதிரி சொல்ல, அப்படி என்கிட்ட தாங்க வந்திருக்கணும், அது முன்னாடியே சொல்லிக்கலாம்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு ஆக்ட் விட்டு நிறைய வந்துட்டு அந்த ஒரு அடியாள் மூலமா வந்து நேரடியாக வந்து நம்ம பிரீத்தியும் தேவாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்களோட தேவையும் அங்கே அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பணம் தேவை, உங்களுக்கு என்னால் வேலை தேவை, இதுக்கு மேலே என்ன தேவை உங்களுக்கு, பேசாமல் வந்துட்டு வேலையை பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நேரடியாக வந்துட்டு எகெயின் நம்ம ராஜசேகரும் பிரீத்தியும் ஆரம்பிச்ச வேலையை தேவாவும் பிரீத்தியும் வந்துட்டு கன்டினியூ பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எகெயின் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு வராங்க, போனதை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே சாம்பலாக்குறாங்க, காசு வாங்குறாங்க, அப்படியே போறாங்க. பட் ஆனால் அதை மட்டும் நம்ம தேவா பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோட்டோடைப்பாக இருந்த விஷயம் வந்துட்டு ஃபர்தராக நிறைய மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமாக ஆக்கி வச்சிருப்பாங்க. அது உண்மையாலுமே அழகாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துக்கு தான் ஃபர்தராக பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம தேவா அன்கவர் பண்ணுறாரு. அதுவும் எப்படின்னா நம்ம ராஜசேகர் எப்படி ஒரு கூலியை வந்துட்டு எதிர்ச்சியாக பார்த்தவரே வந்துட்டு சாம்பலாக்குற சூழ்நிலை வந்துச்சு, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தேவாக்கும் வருது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற கூலிக்கு தான் கொண்டுறாங்க அப்படின்னா எதுக்காக அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவருக்கு இன்னுமே வந்து கியூரியாசிட்டி அதிகப்படுத்தி அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டுபிடிக்கும் போது தெரிய வர விஷயம் தான் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற கூலிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க ஜஸ்ட் வந்துட்டு பிரீமியம் வாட்சஸ் மட்டும் இவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது, இவங்க அதையும் தாண்டி யாருக்கும் தெரியாம ஆர்கன்ஸை ஸ்மகிள் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுலயும் முக்கியமா ஹார்ட் டிராஃபிக்கிங், இதயத்தை வந்துட்டு கடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ வெளிநாட்டில் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளட் சாம்பிள் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதில் இருக்கக்கூடிய இதயம் தான் தேவைப்படும்ல, அதனால எல்லாருக்கும் இவங்க சாம்பிள் எடுத்து வச்சிருக்கிறதுனால யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கொல்றதுன்ட்டு இல்லை, ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஹார்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க செத்துருவாங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாம்பலாக்கிடுவாங்க. ஸோ இதனால வந்துட்டு உள்ள போனவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாது, கூலிங் எல்லாம் அப்படியே வந்துட்டு காணாமல் போயிடுவாங்க. ஸோ அட்ரஸ் எல்லாம் மாலையிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த ஒரு கூலியோட மரணம் தான் நம்ம தேவாக்கு வந்துட்டு ஒரு லீடாக எடுத்து போனதில் அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபைனலிஸ்ட்காக வராங்க, யாரு நம்ம பிரீத்தியும் தேவாவும். அங்கே சுற்றி எல்லாருமே வந்துட்டு சைமன் கூட தான் கனெக்ட் ஆகலே தவிர்த்து ராஜசேகர் கிட்ட பெருசாக இன்வால்மெண்ட்டே வரல. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ராஜசேகர் இவ்வளோ தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ள இருக்கிற யாரும் கொண்டிருக்க மாட்டாங்க, வெளியில் இருக்கிற யாராவது கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இவருக்கு கொஸ்டினா எழும்புது. ஆனால் இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம பிரீத்தி எதுக்கு வந்தவங்கிறதே மருந்து நஜ சமயக்காரனாவே மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்க ஷேர் எங்க ஷேர் நான் பிரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த காசை வந்துட்டு பிரிச்சுட்டு இருப்பாங்க. இதனால நம்ம தேவாக்கு வந்துட்டு கொஞ்சம் கோவம் வருது. பட் இருந்தாலும் இங்க பாருங்க, எப்படியாவது என் தங்கச்சியில படிக்க வைக்கணும், அது மட்டும் தான் என்னோட எண்ணம், எங்க அப்பா அதுக்கு தான் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் கரெக்ட் தான், அவன் மட்டும் இல்லை அப்படின்னா நான் யாரோ ஒருத்தன் எனக்கு அட்ரஸ் கொடுத்தது அவன் தானே அப்படி மாதிரிலாம் இவருமே சொல்லுவாரு. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வெளிப்படையா சொல்ல அப்படின்னாலும் அனாதையா இருந்த நம்ம தேவாக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து தன்னோட தங்கச்சியை கல்யாணமும் பண்ணி கொடுத்து ஒரு சொந்தத்தையும் கொடுத்து ஒரு குடும்பத்தையும் கொடுத்தது நம்ம ராஜசேகர் தான் அப்படிங்கறனால அவருக்குமே வந்துட்டு தன்னோட நண்பனோட இழப்பும் பாதிக்கப்பட்டிருக்குதான் இன்னொரு பக்கம் இவங்களுக்கும். பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒரு கடத்துல எமோஷனலாக ஒரு பாயிண்ட்ல நம்ம பிரீத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பழைய போட்டோ வந்துட்டு எனக்கு இருக்கு, அது உங்ககிட்ட கொடுக்கணுமா இல்லைன்னு சொல்லி தெரியல, பட் கொடுக்கணும்னு ஆசை பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன போட்டோ அப்படின்னா இவங்களோட அம்மாவும் அதாவது ராஜசேகரோட ஒய்ஃபும் நம்ம தேவாவோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு சிலிண்டர் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு இறந்துருப்பாங்க. ஸோ அப்படி சாகருக்கு முன்னாடி வந்து கடைசியா இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ, அதாவது தேவாவும் தேவாவோட மனைவியும் எடுத்துக்கிட்ட போட்டோ வந்துட்டு உள்ள இருந்திருக்கும். ஸோ அந்த போட்டோ வந்துட்டு இவங்க ரொம்ப நாளா வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப உடஞ்சு போனாலும் பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு எகெயின் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்துட்டு யார் இருக்காருன்னு சொல்லி பார்த்தா பாடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா சைமன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவருக்கு ஒரு ஷாக்கு. கடைசியில் சைமனையே பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரடியாக அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாரு. அதே சமயம் வந்துட்டு நீ கொடுக்குற வேலை, அதாவது இப்போ வேலை தான் வந்துட்டு கடைசி வேலை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேரடியாக வந்துட்டு ரெண்டு பேருமே பார்க்க போனதுக்கப்புறம் நம்ம சைமனுக்கு வந்துட்டு தேவா பக்கம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் எங்கே பார்த்தோன்னு சொல்லிட்டு தெரில. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உன்னால் வந்துட்டு திரும்ப என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஈவன் டெட் பாடிஸ் எல்லாமே திரும்ப சாம்பலாக்குறாங்களா, அதனால எந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அவரு ஹாப்பியாக தான் இருக்காரு. பட் இந்த இடத்துல இந்த டெட் பாடியில் வந்துட்டு ஒரு டெட் பாடியை மட்டும் நின்னாரா கமிஷனர் ஆஃபீஸுக்கு பின்னாடி வந்துட்டு புதைச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாரு. ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரில. சரின்னு சொல்லி ஒரு டெட் பாடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா அதுல ஒரு டெட் பாடி இவர் கமிஷன் ஆஃபீஸ் கிட்ட புதைக்க சொன்னார்ல, அது நம்ம தயாலோடதுங்க. தயாலோட டெட் பாடி பார்த்தோன்னா நம்ம தேவாக்கு ஷாக்கு. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னு பார்த்தா ஒரு 8 வருஷமா ஒரு பர்டிகுலர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு மறைமுகமா வந்துட்டு இந்த இடத்துல இருந்திருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரும் கிடையாது, நம்ம தயால் தான். ஸோ அவர் வந்துட்டு அன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்திர குத்தி இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. பட் இனிஷியலா ஒரு வருஷம் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல நல்லா காசு வருது அப்படிங்கறனால காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு
இவங்களோட இருந்துடுறாரு. பட் ஆனால் இந்த விஷயம் எப்படி நம்ம சைமனுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியல. பட் இவன் தான் அந்த ஒரு துரோகி, கூட இருந்தே குழி பறிச்சிருக்கான், என்னதான் உயிரை காப்பாற்றினாலும் இவன் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம சைமன் அவரை கொலை பண்ணிடுறாரு. ஸோ கொலை பண்ணதுக்கப்புறம் இவனை புதைச்சதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரன் இடத்துக்குள்ள வந்தால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடியே புதைக்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு நாய் வந்துட்டு அந்த பக்கம் நடந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிரும்ல ஒரு டெட் பாடி புதுசாக இருந்தா. அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களும் போயிட்டு புதைச்சிடுறாங்க. புதைச்சோன்னு பார்த்தா சரியான இடி மழை அந்த மாதிரி வந்துட்டு நடக்குது. ஸோ அதனால கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தியும் தேவாவும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா திடீர்னு அவர் மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டாருங்க. என்னடா யாரும் செத்து போன எப்பறம் திரும்பி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா இட்ஸ் பாசிபிள். ஏன்னா இப்போ டிசி மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அதில் டிசி சீரிஸ், ஏன்னா மூவிஸில் அதை பெருசாக காட்டல, லேசரஸ் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேசா குல் லேசரஸ் பிட் பேட்மேனோடதுல கண்டிப்பாக தெரியும், டிசி ஃபேன்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு ரெசரக்ஷன் பிட். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரேர் சிண்ட்ரோம் தான் லேசரஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இது ஆக்சுவலி பெரிய ஒரு டெஃபினேஷன் இருக்கு. பட் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவ்வளோ அழகாக வந்துட்டு இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வந்து இந்த மாதிரி அவங்க எந்திரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பிரீத்தி சொல்லுவாங்க. பிரீத்தி வந்து டாக்டர் படிச்ச மாதிரி தெரியல அப்படிங்கிறது கேட்டால் ஏன் நம்ம தங்கச்சிங்க 2 பேர் படிக்கிறாங்கல்ல, ஸோ அதனால மேபி அவங்க கிட்ட வந்துட்டு இவங்க அக்காவாக இருக்கிறதுனால மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை அழகாகவே சொல்லியிருப்பாங்க. பட் அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு குழந்தை இருக்கு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் அவர் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணிடுவார். இவர் ஃபோன் பண்ணி அவன் உயிரோடு இருக்காண்டா அப்படிங்க மாதிரி சொல்ல ஒரு அடியாளத்தை கூப்பிடுவார். அவன் நிறைய பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கான், எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி தெரியல. அவனை வந்துட்டு அது எங்கே இருக்கு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு அவனை போட்டு தெரியலாம். அதுக்கப்புறம் இருக்கிற காசை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், 200 கோடிக்கு மேலே வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரி வான்னு சொல்லிடுவார். அந்த கேப்ல தான் வந்துட்டு நம்ம தயால் வந்துட்டு கெஞ்சுவார். கெஞ்சுற சமயத்தில் எங்கே இன்னொரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா சைமன். நீ அவனை கொன்று அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லுவார். அவனை கொள்றதுனால நம்மளுக்கு என்ன இவர் பண்ண போறாரு, ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் குழப்பமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே அவர் எகைன் அடிச்சு புதைச்சிடுறாரு. புதைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அடியாட்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு பிரிச்சுக்கலாம், அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டு சொன்னாங்களா, அவங்க எல்லாரும் வராங்க. வந்து பார்த்தா புதைச்சிருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போய் போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி பார்த்தான். என்ன பண்ண சொல்கிறா, அதான் அப்படி பண்ணுற அப்படி மாதிரி சொல்ல சரி அவனை சைமன் கூப்பிட்டாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு தேவாவை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா ஓகே, என்னோட மிகப்பெரிய ஹாப்பினஸே வந்துட்டு இன்னைக்கு அவனை போட்டு தள்ளனது தான், செம்ம ஹாப்பி, நான் அடிச்சு சாகதான் உங்க கையில் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி செம்ம சந்தோஷமாக தான் இருக்காரு. அதனால ட்ரிங்க் அடி அப்படிங்க மாதிரி சொல்ல நான் ட்ரிங்க் எல்லாம் விட்டு 30 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படியா அப்படி மாதிரி கேட்டு பட் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேனே அப்படிங்க மாதிரி சொல்லும்போது இருந்தாலும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு காமிக்கிறாரு. அது கேமரா ரெக்கார்ட் ஆனது. என்னன்னு பார்த்தா ஸோ அதுதான் வந்துட்டு ராஜசேகரை நம்ம தயால் அடிச்சு கொண்டு அந்த ஒரு வீடியோ கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கிறத நம்ம ஆள்கிட்ட காட்டுறாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ வச்சு தான் தெரிய வந்திருக்குது. ஓகே, இவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தயாலை பத்தின தெரிஞ்சதுக்கப்புறம் தயால் கொண்டிருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு லேட்டரா இவருக்கு தெரிஞ்சதுனால நம்ம சைமன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தயாலை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ நம்ம தயாலை பத்தின உண்மை என்ன அப்படின்னா இதை தான் நம்ம ராஜசேகர் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் சைமனுக்கும் வந்துட்டு தேவாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்னன்னா தேவா வந்துட்டு ராஜசேகரோட அசிஸ்டன்ட் கிடையாது, நீ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறக்காக நீங்க வந்திருக்க, என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீல, ஸோ என்னோட கணக்கும் முடிஞ்சு உன்னோட கணக்கும் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாலும் பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் வந்துட்டு கடைசியாக ஏதோ காதில் சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம தேவாக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வரும்போது அவர் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைமன் என்ன பண்ணுறாருன்னா கடந்த 30 வருஷத்துல இருக்கிற எல்லா பிராண்டுமே இருக்கு, நான் எடுத்து வைக்கிறேன் உனக்கு பிடிச்சது கூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ண போயிடுவாரு. ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் அவர் கால் எடுக்க. காலில் யாருன்னு பார்த்தா நம்ம தயால் வந்துட்டு இவர் கொல்லலைங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் அழுததை பார்த்து கருணை காட்டி அவனை வந்துட்டு தப்பிக்க வச்சிடறாரு. தப்பிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் வந்துட்டு ட்ரெயினில் போனோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறனால கூட யாராவது ஒருத்தர் வந்தா இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ஆகிருச்சுதா சொல்லி தப்பிச்சு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அப் பண்ணி ஸ்ருதிஹாசனை வேற வந்துட்டு கூட அமுச்சு விட்டுருப்பாரு, பத்திரமா கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சரி அவன் நல்லா வந்தானே போலீஸ்காரன் அப்படிங்கிறனால. பட் ஆனால் அவன் அதை விட ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. என்ன படம் காட்டினாங்களா தெரிஞ்சிருச்சா அப்படிங்க மாதிரிலாம் வந்துட்டு அவர் கேட்டிருக்க. கடைசியாக ராஜசேகர் உங்கள்கிட்ட என்ன சொன்னா அப்படி மாதிரி வந்துட்டு கேட்பாரு. என்ன சொன்னானா, நீ என்னமோ வந்துட்டு அவன் என்ன சொன்னான்னு கேட்குறேன், அவன்ட்டானா என் காதில் வந்து பவர் ஹவுஸுங்கிறான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி வந்துட்டு கலாச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அவர் என்னதான் கேஷுவலாக வந்துட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டோன்னு நம்ம தேவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோன் ஒரு பக்கம் கட்டாக இன்னொரு பக்கம் அந்த இருக்கிற சரக்கு பாட்டெல்லாம் அலைனாக என்ன வேணும்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல ஒரு லோக்கல் பிராந்தி இருக்கும் பவர் ஹவுஸ்னு, அதுதான் வேணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே கையில் எடுக்கும்போது
அப்படியே அவர் எடுத்துட்டு போறாருங்க. எடுத்துட்டு போக 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 அப்படியே ஸ்கிரீன் டிரான்சிஷன் டக்குன்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் நண்பனுக்கு அவர் சபதம் பண்ணி கொடுத்தது அந்த ஒரு டிரான்சிஷன் இங்க அப்படியே பாட்டில் எடுக்க அந்த இடத்துல அந்த பாட்டில் வந்துட்டு காருக்குள்ள எடுத்து அப்படியே குடிச்சுக்கிட்டு உன்னால உன்னோட கோவத்தினால உன்னோட இந்த ஒரு ரவுடித்தனத்தினால என் தங்கச்சியோட வாழ்க்கை பாழாகுது, உன்னை நம்பியே இருக்கிறவ அவ வாழ்க்கையை பாழாக்கிறத, இனிமேல் அந்த குடியை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு சத்தியம் வாங்க கடைசியா ஒரு சிப் அடிச்சுட்டு சத்தியத்தை பண்ணிட்டு அந்த பாட்டிலை உடைக்க அந்த உடஞ்ச பாட்டில் எல்லாமே வந்துட்டு 5821 அப்படிங்கிற ஒரு கூலி நம்பரா வந்துட்டு டிரான்சிஷன்ல மாறி அந்த இடத்துல தான் டைட்டில போடுறாங்க கூலி அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல தான் இன்டர்வல், லியோ இன்டர்வல் மாதிரியே இருக்கா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற அந்த மாற்று ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒரே வீடியோவில் சொல்ல வேணாம். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுல, நம்ம வந்துட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடலாமா? So be the spark, light the fire, and may the force be with you.